ஹாய், வெல்கம் டு மாமாஸ் மஜீஸ். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வெறும் வெஜிடபிள்ஸா போட்டதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா நான்வெஜ் பண்ண சொன்னாங்க. அதனால ஒரு நான்வெஜ் பண்ணலான்னு இருப்பேன். இன்னைக்கு ப்ரான்ஸ் வாங்கி வந்திருக்கேன். எறா தொக்கு பண்ண போறாங்க. இன்னைக்கு எறா தொக்குக்கு என்னென்ன போடுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 kg எறா வாங்கியிருக்கேங்க. இதுக்கு ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய், தேவையான உப்பு. இவ்வளோ போதுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், என்னப்பா நீ நான்வெஜ்ஜே பண்ண மாட்டேன்ற, வெறும் வெஜ்ஜே பண்ணிருக்கிற, நாங்களாம் நான்வெஜ் பெரியாரு, நீ வெஜிடேரியனே பண்ணிருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம். அதுக்கோசம் அந்த எறா தொக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிடுவோம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த எறாவை போட்டு வதக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரான்ஸை தான் எறாவை தான் வதக்கிடுவாங்க, வதக்கி வச்சுக்குவாங்க. நம்ம இன்னைக்கு அப்படியே செஞ்சிடலான்றான். அம்மா எனக்கு விதவிதமா செஞ்சு காட்டியிருக்காங்க. அதனால எப்படியே செய்யலாம் அப்படியே செய்யலாம் சொல்லியிருக்காங்க. அதனால நான் இப்படி செஞ்சுக்கிறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ எறா நல்லா வதங்கி வந்துக்குதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கேன் நான். எவ்வளோ வேணா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ மிளகாய் போடு, தனியா ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். கருவேப்பிலை போட்டுருவோம். எல்லாரும் எறா தொக்குன்னு என்ன பண்றாங்கன்னாக்கா வெறும் எறா இப்படிதான் வைக்கிறாங்க. ஆனா தொக்கே வருதுல. தக்காளி போட்டதான் அது தொக்கு வரும், சட்னி மாதிரி. மசாலா நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேங்க. இந்த 6 தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம மொத்த தக்காளியை போட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுருவோம். கொத்தமல்லியா மேல அது போட்டு ஆட் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுக்கோம். ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோம். இவ்வளவுதாங்க எறா தொக்கு முடிஞ்சு போச்சு. என்னன்னா கிரேவியா இருக்கும், நம்ம சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிடலாம். பருப்பு குழம்பு நம்ம சாதம் வச்சுட்டு எறா தொக்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதான் அம்மா எறா தொக்கு ரியலாவே நல்லா வந்தது பாருங்க. இதுல ஸ்பெஷலா அம்மா முந்திரி போட்டதுனால நானும் முந்திரி போட்டிருக்கேங்க. எறா தொக்கு ரெடி ஆச்சுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. எறா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க, ரியலாவே சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்கும் சாப்பிடலாங்க. அதாச்சும்
இறால வந்து இந்த கவுச் இல்லாம செய்யணும்னாக்கா, அந்த கவுச் வாசனை வராம செய்யணும்னாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுகி எடுத்துனுங்க. அப்புறமா நான் செஞ்ச மெத்தடில் நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா வரும். இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன்.